நேரத்தில் பக்த கோடிகள் எல்லோரும் பக்தி அம்மனுக்காக கொல்லாங்குப்பம் கிருஷ்ணகுமார் 101 ரூபாய் அடகு திருவக்கரை 50 ரூபாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் டே தான். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நாங்க கோவிலுக்கு தான் போறோம். அதுவும் யார் வீட்டு கோவில் தெரியுமா? பட்டு வீட்டு குலதெய்வ கோயில்ல வந்து திருவிழா. ஸோ அதனால போறோம். என்னதான் பொம்பளைக்கெல்லாம் வந்து புருஷன் வீட்டு ஒரு இதுவா இருந்தாலும் அம்மா வீட்டு ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா ஒரு அப்படியே தாம் தூம் இப்படி ஓடிடுவாங்க. அதே மாதிரி பூவெல்லாம் கட்டுறாங்க. பூ கட்டிட்டு இருக்க குண்டு மல்லி. யாரெல்லாம் பூ குண்டு மல்லி கட்டுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பொண்ணு வந்து மாமியார் வீட்டுக்கு போனாலே அவங்களுடைய குலதெய்வம் தான் அது சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வரைக்குமே சரிதான். பட்டு வந்து இங்கே வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க வீட்டில் எப்படிலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒன்றும் தப்பே இல்லை. மாமியார் வீட்டு குலதெய்வமும் அது பண்ணுவாங்க. அவங்க அம்மா வீட்டு குலதெய்வம்லாம் திருவிழா அவங்களும் போவாங்க. அவங்க என்ன பொங்கல் வைக்க மாட்டேன், தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவேன். இங்க பட்டு வீட்டு அதான் எங்க வீட்டு குலதெய்வம் தான் நான் சொல்லுவேன். அது சொல்லக்குள்ள அம்மா வீட்டு குலதெய்வம்னு சொல்லுவேன். எங்க வீட்டு குலதெய்வம் வந்து புத்துப்பட்டு ஐநாரப்பர். அம்மா வீட்டுதுதான் பச்சைவாழியம்மன். எங்க ஊர்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர், 1/4 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரக்குள்ளே தான். 1/2 ஆகலாம் ஆகாது, ஒரு 1/4 மணி நேரம். எரையூர் மயிலம் ரோடு தானே. மயிலம் எப்படின்னா எரையூர் இல்ல நெம்மேலி எப்படி வேணாலும் சொல்லலாம். பச்சைவாழியம்மன் அங்க யாரெல்லாம் வருவீங்க வந்திருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இப்ப அங்கதான் கிளம்புறோம். நான் குளிக்கணும். பட்டு காலையில குளிச்சுட்டாங்க, தம்பியும் குளிப்பாட்டிட்டேன், ரெடி ஆயிட்டோம். இப்ப வந்து அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதான். அங்க போயிட்டு ஃபன் பண்ணலாம். நிறைய செம கூட்டம் வரும். செமையா இருக்கு. அங்க வடைலாம் போடுவாங்க. வடை அது வந்து மாலையா கோத்து போடுவாங்க. அந்த முனீஸ்வரர் 7 முனீஸ்வரருக்கு தான் போடுவாங்க. வந்து வாழ்முனீஸ்வரர் தான் வந்து சின்னவரு. அவர்கிட்ட வந்து வடை மாலையா போட்டு தள்ளிக்கினே இருப்பாங்க. நாங்களாம் கேட்ச்லாம் பிடிப்போம். நாங்க வந்து போன டைம் வந்து உங்க அம்மா வடை மாலை செஞ்சு போனோம். இல்ல போடல. லாஸ்ட் டைம் வந்து நாங்க போனோம். அந்த வீடியோ வந்து நாங்க மேல அட்டாச் பண்றோம். அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. அங்கே போனால் ஒரே ஜாலியாக இருக்கும். என்னென்னா வடை மாலை போட்டு வடையெல்லாம் இப்படி விடுவாங்க. அது நிறைய பேர் பிடிப்பாங்க. கேட்ச் பண்ணி நாளா பொறுக்கிலாம் சாப்பிடுவேன். ஏன்னா பட்டு வந்து பொறுக்கி. சரி, ஓகே. நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு ஃபன் பண்ணலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லை வருத்தப்படுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பட்டும் வத்சனும் கிளம்பிட்டாங்க. வத்சன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வத்சன் ட்ரெஸ் பர்த்டே ட்ரெஸ் இது. ஆமாம், அவங்க அத்தை எடுத்துட்டு வந்ததா? உங்க அத்தையா இல்லை மாலத்தியா? வத்சனுக்கு பர்த்டேக்கு அந்த ட்ரெஸ் இது. இன்னும் ஒரு சில ட்ரெஸ்லாம் போடாம அப்படியே வச்சிருக்கா. அதுல இருந்து ஒன்னு எடுத்து செலக்ட் பண்ணி போட்டேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பட்டும் வரும் இதுல. பட்டும் செம்மையா இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க டை வரும். அந்த டை போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். சரி, போலாமா? போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வச்சனுக்கு நிறைய முடி வளர்ந்துச்சு பாருங்க. முடியே போடலாம், ஆனா குமுடி போட்டா பிச்சு கடாசி சிரிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். செம வண்டியை விடவே முடியல. போலாமா? உள்ள போலாமா? செம வண்டி. நிறைய வெளியூர் ஜனம்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. வண்டி விடவே இடம். பட்டு அர்ச்சனை தொட்டு வாங்கிக்கோ. நடுக்குப்பம் தனிகாசலம் 201 ரூபாய் என்பது பணத்தலாம். ஐயாவின் குடும்பம் பட்டு சாமி பார்த்துட்டு வெளியில வந்தாச்சு. செம கூட்டம். அவ்வளோ அண்ணன் ஐயாவுடைய குடும்பம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லுமாக வாழ்வாக வாழ விரைவில் பார்த்து இங்க திருவாக்கரை வேணும்.
வேணுகப்பா போறோம். 101 ரூபாய் அன்பளிப்பு ஐயாவது குடும்பம் நோயற்ற வாழ்வை குடும்பத்தை செல்வாக ஐயாவது குடும்பம் ஆயுள் ஆரோக்கிய சௌபாகிய குறைவில்லாமல் வாழ்வாங்க வாழ்ந்து அவர் எடுத்த தொழில்கள் எல்லாம் லாபகராட்சமாக அபிவிருத்தியாகி குழந்தைகள் எல்லாம் சொல்லுப்பா முருகன் குடும்பத்தார் வாங்க வல்லமூர் காசிநாதன் எல்லாரும் சேர்ந்து கவுண்டர் காசிநாதன் கவுண்டர் மற்றும் கூட பார்த்த 200 ரூபாய் கோவிலுக்காக அம்மனுக்காக கொல்லாங்குப்பம் கிருஷ்ணகுமார் 101 ரூபாய் அன்பளிப்பு அழகு திருவக்கரை 50 ரூபாய் சேனிப்பேட்டை பழனி கௌதமன் சேனிகா கரிகாலன் ஐயா அவர்கள் 500 ரூபாய் குறைவில்லாமல் வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தனை சேனிப்பேட்டை 101 ரூபாய் அன்பளிப்பு ஐயாவுக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தனை ராஜேஷ் வைக்கிறீங்களா சுத்து ராஜேஷ் நாமகரணம் புதுசா பேர் வைக்க நாமதேயம் சூட்ட போறாங்க அந்த குழந்தைக்கு அந்த நாமதேயத்தால் எல்லாவித ஆயுள் ஆரோக்கியம் குழந்தை நன்கு படித்து உயர் பதவியெல்லாம் வகிக்க இறைவன் முருகப் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்கின்றோம். நம்மளே ஜெயராமன் அமுதா ஆலையில் சர்க்கரை ஆலை சர்க்கரை ஆலையில் பணிபுரியும் ஜெயராமன் ஐயாவது குடும்பத்தாரையும் சேர்ந்து 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். ஐயாவது குடும்பம் நோய் நொடி இல்லாமல் சௌபாக்கியங்களோடு குறைவில்லாமல் மனநலம் வெடி வைக்கும் இடத்தில் யாரோ ஒரு பக்தர் கார் நிறுத்தி வைத்திருக்கின்றார். அவரை அந்த காரை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இன்னும் சிலர் இருமா அந்த கனவை முட்டவர் இருங்க எல்லாம் கொடுத்துட்டு போகணும். இப்பொழுது இன்னும் சில வினாடிகளிலே அக்னி கரகம் மற்றும் பூங்கரகம் விசேஷமாக வருகின்ற இந்த நேரத்தில் பக்த கோடிகள் எல்லோரும் பக்தி பரவசத்தோடு அந்த கரகத்துக்கு இடையூறு இல்லாமல் என்னாலே பிடிக்க முடியல, நீ போய் பிடிப்பியா? வடையே இல்லாத எப்படி போடுவாங்க? ரெண்டு வடை பிடிச்சேன் நான் 2 வடை பிடிச்சேன். சரவணன் கல்பனா கேரளபாளையம் ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தனை மற்றும் சொல்லுங்க 501 ரூபாய் கொடுத்துருக்கு ஜாதராப்பட்டு செந்தில்நாதன் வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். கொண்டலாங்குப்பம் கஜலட்சுமி ஹோட்டல் உரிமையாளர் உருளுப்பட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் க்ரௌடு செம கூட்டம் நெருப்பு மறிக்கிறதுலாம் பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு. கொஞ்சோண்டு சிக்கனும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. அது
இருக்கான்னு பாக்குறேன். நல்லாதான் இருக்கு. இங்க பாருங்க, பால் வச்சிருக்காக வாங்கினேன். இந்த பால் வந்து சூப்பரா இருக்கு. இதுல நிறைய நம்பர்ஸ்லாம் போட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன் போட்டு சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஸ்பான்ச் மாதிரி தான் இருக்கு, கல் மாதிரிலாம் இல்லை. மேலே போட்டாலும் வலிக்காதுன்னு நினைக்கிறேன். 100 rupeesக்கு கொடுத்து வாங்கணும் இந்த பால். ஆனால் வந்து 150 சொன்னாங்க, 100க்கு தான் ஒர்த்து அப்படின்னு வாங்கியாச்சு. அப்புறம் இங்கே பாருங்க, இது எப்படிடா சுத்த விடணும், சுத்த விட்டுறோம். அப்புறமேட்டா இங்கே பாருங்க, இது வந்து நாங்கள் ஒரு கடையே பிடிச்சின்னு வந்துட்டோம். ஸ்வீட் கார்ன் 3 20 சொல்லிட்டாங்க. 3 வச்சு 20 நாம வந்து பாண்டியிலலாம் போட்டீங்கன்னா 1 20 1 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இது வந்து பாருங்க 3 வச்சு 20 சொன்னாங்களா, அதனால சொல்லிட்டு 40 rupees கொடுத்து 2 செட் வாங்கிட்டோம். 2 மொத்தம் 6 கார்ன் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மாமா இப்போ இந்த கவுர் இருக்குல்ல அக்கா, என்னடா எப்படி அது சுத்துறோம்? இந்த கவுர் இருக்குல்ல, இது சீத்தா அது உள்ள சுத்தும்ல, இது சுத்தும். சுத்தலையே, சுத்தும். அது இது மாட்டுது, அது பாருங்க தெரியல. அது கயிறால இருக்கிறதுலாம் இல்லடா, இது அப்படியே தள்ளணும். இது தனியா வந்துரும் பாக்குறேன். இது எல்லாம் வாரத்துக்கு வராது. நல்லா அருமையான ஷாட் வாங்க. ஓ சுத்துது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதை கொடுக்குற வாங்கவே இல்லை. இது வச்சு நான் அந்த பாலே தான் குறியா இருக்கேன். ஏன்னா அவனுக்கு பால்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ பட்டு என்ன பண்றாங்க, வந்த உடனே இது இட்லி கொண்டு போட்டு எனக்கு வேச்சு கொடுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், இதை பச்சையாவே மசாலா தடவி சாப்பிடலாம்னு சொல்றேன். சுட்டு ஒன்று சுட்டு சுடுறது இருந்தா டைம் ஆகும், வேகிறது இருந்தா அது மாட்டும். பிரிக்க கூடாது, அப்படியே வைக்கணும். பிரிச்சு தான் வைக்கணும். ஆமா ஆமா, பிரிச்சு தான் வைக்கணும். அறிவுதான் மாமா தான் கொஞ்சம் அது வேண்டா வச்சு சாப்பிட்றதுக்கு. பிடிச்சி சாப்பிடுறது. ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு கார்ன் வந்து சுட்டு சாப்பிட்டா பிடிக்கும் இல்ல வேச்சு சாப்பிட்டா இப்பயே சுடுறீங்க ஏன் தெரியும்? எனக்கு வந்து சுட்டு அது மேல லெமன்லாம் தடவி சாப்பிட்டா எனக்கு பிடிக்குது. அப்புறம் என்னென்னலாம் வாங்கியிருந்த? அவ்வளவுதான், பெருசா நாங்க பர்ச்சேஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா இந்த திருவிழால எதுவும் இல்லை. இது வந்து பேங்கிள், இது 50 rupees. இது அப்புறம் அர்ச்சனை, அவ்வளோதான். அவ்வளோதானே பட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து 1 அம்மா விரும்பி சாப்பிட்றாங்கன்ட்டான். இந்த 3 பாக்கெட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான், வேற எதுவுமே சாப்பிடல. ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னன்னா பானிபூரி வந்து சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிடலன்னா மந்தியா ஜனம் கூட்டம் விற்கிது. ஸ்லிப்பர் இது வந்து வச்சதுக்கு இல்லை. இது வந்து வேற ஒரு குட்டி பொண்ணுக்கு, அக்கா பொண்ணுக்காக வாங்கணும். 100 rupees. அவ்வளோதான், எல்லாம் வாங்கி முடிச்சிட்டியா? இதே தான், வேற எதுவுமே இல்லை. ஐயோ, சரி. அப்படியே சாப்பிட்றான் பட் இவன். இது லூஸ். ஐயோ, இது பிஞ்சு இல்லை, இது முத்தாண்டு. பிஞ்சிக்கா சரி, இது சாப்பிட்டு பாரு. பிஞ்சா? ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சு சாப்பிட போகிறோம். நான் வந்து சுட்டு எனக்கு லெமன் இருக்கா ஃப்ரிட்ஜில்? நான் பேச்சுக்கணும் போயிட்டு. லெமன் இல்லை? லெமன் இல்லை. நீ நானும் போய் பேசணும் இல்லாமா? லெமன் வேணும். லெமன் வேணுமா? ஒன்று கரைஞ்சி புரியாது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் திருவிழாக்கு போனோம் இல்லையா, அப்போ வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஒரே ஒரு பால் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். 150 அந்த பால் பெருசு. எங்க அந்த பால்? குடு எந்தா இங்க பாருங்க, இந்த பால் தான் போன வருஷம் வாங்கின பால் இது. 150 ரூபாய் இந்த பால். எவ்வளவு சொன்னாங்க லாஸ்ட் ரேட்டு? தெரியலையே. இல்ல 150 ரூபாய் தான் நினைக்கிறேன். 150 ரூபாய் பால் எவ்வளவுக்கு வாங்கணும் தெரியலையே, ஞாபகம் இல்லை. எனக்கும் ஞாபகம் இல்ல. அது போன வருஷம் வாங்கினேன். 150 ரூபாய் இந்த பால். போன வருஷம் இந்த பால் 150 ரூபாயா?
ஆனா இதை நாங்க வெறும் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். இது எவ்வளவுக்கு வாங்கணும்னு தெரியல. போன ஆனா வருஷம் 150 ரூபா தான். போன வருஷம் இந்த ஒரே ஒரு பால் மட்டும் தான் வாங்கினோம். இதுல ஒரு ஆள் அப்படியே ஏறி உட்காந்து கையில் காட்டுறேன். மினிமம் 40 50 கேஜி 60 கேஜி கூட உட்காரலாம். 100 கிலோ கூட உட்காரலாம். நான் உட்காந்தாலும் ஒன்னாவது, பட்டு உட்காந்தாலும் ஒன்னாவது, ஏன் அப்பாவே ஏறி உட்காந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. இதுல நல்லா ஸ்ட்ரென்த்தா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது நானே உட்காருவேன். வண்டியில வரக்குள்ளே வச்சு வந்து தூங்கிட்டான். அப்படியே அழகா அம்மா மடியில வச்சிருக்காங்க. தூங்கிட்டான் இந்த பேரு. ஓகே, அவ்வளவுதான். சரி இப்போ காரணம் ஒழுக்குறீங்களா? இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.